கல்லறை திருநாள் வரலாறு. கல்லறை திருநாள் வரலாற்றை 7 சான்றுகளுடன் இந்த வீடியோவில் அறிந்து கொள்ளலாம். 1. யூத மரபு. யூதர்கள் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் இறுதி விடுதலையை பெறும் பொருட்டு தற்காலிகமாக ஒரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது என்று நம்பினார்கள். யூத தல்முது நூல் இறந்தவர்களுக்கான பிரார்த்தனைகள் அவர்களுக்கு அதிக வெகுமதிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு உதவும் என்று கற்பிக்கிறது. 2. விவிலியம். பழைய ஏற்பாட்டு மக்கபேர் நூலில் யூதா என்பவர் இஸ்ரேலர்கள் ஒவ்வொருடமிருந்தும் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். மக்கபேர் நூலின் ஆசிரியர் இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு யூத நன்முறையில் மென்மையாக நடந்து கொண்டார் என்று பாராட்டுகிறார். மேலும் அவர், ஏனெனில் விழுந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றார். அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும் என்று அறிவுறுத்துகிறார். இவ்வாறு மக்கபேர் நூல் இறந்தவருக்காக ஜெபிக்கும் வழக்கம் இருந்ததை உறுதி செய்கின்றது. 3. நூல்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வெளியே எழுதப்பட்ட கிறிஸ்தவ எழுத்துக்கள் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் மரபை பதிவு செய்துள்ளன. 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பவுல் மற்றும் தெக்லாவின் திருத்தூது பணி நூல், பெர்பெத்துவா மற்றும் பெலிசித்தாவின் தியாகம் ஆகிய 2 நூல்கள் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் கிறிஸ்தவ பழக்கத்தை விசுவாசிகள் கடைபிடித்ததை குறிப்பிடுகின்றன. 4. கல்லறை சுவர்கள். ரோமை கல்லறை சுவர்களில் காணப்படும் வாசகங்கள் இறந்தவருக்காக ஜெபிக்கும் மரபு முதல் நூற்றாண்டில் இருந்தன என்பதற்கு சான்றாக விளங்குகின்றன. அச்சுவற்றில் காணப்படும் வாசகம் இது: எங்களை பற்றி மறவாமல் நினைவு கூறுங்கள், உங்கள் பிரார்த்தனைகளில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாகும். 5. திருவிழா. கிறிஸ்துமஸ், உயிர்ப்பு பெருவிழா மற்றும் ஞாயிறு திருப்பலி என ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டத்தின் போதும் இறந்தவர்களுக்கான பிரார்த்தனைகள் ஜெபிக்கப்பட்டுள்ளன என்பதற்கு வரலாற்று நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் பண்டைய கால ஜெபங்கள் சான்றாக விளங்குகின்றன. 6. குடும்ப ஜெபம். கீழ்க்கத்திய திருச்சபையினர் தங்கள் குடும்ப ஜெபங்களில் இறந்தவர்களுக்காக ஜெபித்தார்கள். 7. திருச்சபை தந்தையர்கள். இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் பாரம்பரியத்தை திருத்தூதர்களிடமிருந்து பெற்றுள்ளோம் என்று நம்பிய திருச்சபை தந்தையர்கள் இறை மக்களிடம் கடைபிடிக்க ஊக்குவித்தார்கள். அறிஞர் தெர்த்துலியின் கூற்றின்படி இறந்தவர்களுக்கான வருடாந்திர திருவிழா நிறைவேற்றங்கள் என்றார். மேலும் விதவைகள் தங்கள் கணவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் எனவும் அறிவுறுத்துகின்றார். புனித அகஸ்தினார் தனது இறந்த தாயாருக்காக பிரார்த்தனை செய்து வந்ததை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரின் தாய் புனித மோனிகாவின் கோரிக்கையான, நான் இறந்தால் நீங்கள் விரும்பும் எங்கேயும் என்னை அடக்கம் செய்யுங்கள், ஆனால் பலிபீடத்தில் எனக்காக பிரார்த்தனை செய்வதை நினைவில் கொள்ளுங்கள் என்பதை நினைவு கூர்ந்தார். மறவாமல் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.